எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இந்த பிக் பாஸ்ல இந்த தடவை யாரு டைட்டில் வில்லர்னே கணிக்கவே முடியல பத்தியா? ஆமாட்டி, இந்த தடவை யார் வரனே தெரியல. பணப்பெட்டி வச்ச பிறகு கூட யாரும் எடுக்கல பாரு. 1 லட்சம் வச்சாச்சு, 3 லட்சம் வச்சாச்சு, இப்ப 5 லட்சம் வந்தாச்சு. அதான் நீ ப்ரோமோ பார்த்தா இல்லையா? அதுல சொல்லியிருந்த இல்லையா, அமௌண்ட் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம்னே. இதுக்கே எல்லாரும் 10 லட்சம் 15 லட்சம் வர நினைச்சிட்டு கடைசி 3 லட்சத்தோட போறாவளோ என்னமோ. ஆமா பத்தியா, அது நடந்தா செம காமெடியா இருக்கா. ஸோ விளம்பரம் போட்டாச்சு. இனி எப்படி 10 நிமிஷத்துக்கு விளம்பரம் தான் போட்டுட்டு இருப்பான். அதுக்குள்ளால 2 பண்டம் எடுத்து வந்துருவா. ஹாலில் என்னன்னா ஃபேன் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க என்னன்னா டிவி அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. சரி, பிள்ளைய தான் டிவி பார்க்கல இல்லையா, கொஞ்ச நேரம் இருந்து பழைய பாட்டாவது கேட்போம். பழைய பாட்டு தான்ப்பா, அடிச்சுக்கவே முடியாது. அவள் பறந்து போனாளே. எப்பா விஜய் டிவி வைங்கப்பா, பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம்ப்பா, வேற வைங்கப்பா, பழைய பாட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. மக்கா டிவி ஓடிட்டு இருந்து நான் நீங்க யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இல்ல இதை வச்சேன். இடி வா, கொஞ்ச நேரம் அப்பா பார்க்கட்டு, நம்ம செல்லுல பார்க்கலாம் வா. சரிப்பா, நீங்க பாருங்க, நாங்க மொபைல்ல பாக்கியோம். காலம் என்ன வேகமா சுத்துது. நம்ம காலத்தோட எல்லாம் யாருங்க வீட்லயாவது ஒரு வீட்டுல டிவி இருக்கு, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. சாயங்காலம் 4 மணிக்கு பொதிகை டிவில படம் போடுவான், அதை பார்க்கவே ஊரே கூடி இருக்கான். இப்ப எல்லா வீட்டோள்லயும் ஹாலில் ஒண்ணு, ரூம்ல ஒண்ணு, மாடியில ஒண்ணுன்னு வச்சிருக்கியாவ. இப்ப டிவியில பார்க்க முடியலன்னா பிள்ளைய போன்ல பாக்கியாவ. என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு சேர்ந்திருந்து பார்த்த சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கவா செய்யுது? இல்ல. சரி, நம்ம பாட்டை பார்ப்போம். காலையிலே இந்த பாத்திரங்களை கழுவி வச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கான். ஒரு நேரம் வேலை முடியலையே, கல்யாண வீட்டுக்கு வேற போனோம். காலையிலே ஞாபகம் இருந்து இந்த மனுஷனிட்ட சொல்லியாவது விட்டுருக்கலாம். நேர கல்யாண வீட்டுக்கு வந்துருங்க. நீ சொல்லவும் மறந்துட்டானே. 1008 நேரம் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கியாவ. சரி வரட்டு, வந்த பிறகு சேர்ந்து சொல்லி கூட்டிட்டு போலாம். வசந்தி, வசந்தி. எங்க வாங்க, அடுப்ப கரையில தான் நிக்கேன், சீக்கிரம் வாங்க. என்ன சமையல்லாம் முடிச்சிட்டியா? மத்தியானம் சாப்பாடு தந்து விட்டா இல்ல, சாப்பிட அங்கிருந்து இங்க வர வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் சோற போடு. எங்க இன்னைக்கு சமைக்கல, கல்யாண வீடு, கல்யாண வீட்டு போமா. இது கல்யாண வீடா? காலையிலேயே சொல்ல வேண்டியதானே டீ. எங்க சொல்ல மறந்து போச்சுங்க. இன்னைக்கு காலையில தான் உமா போன் பண்ணி வேற சொன்னா. போமா. நான் ஒன்னும் ஒரு இடத்துக்கும் வரல. சட்டுப்புட்டுன்னு ஏதாவது சமையல் பண்ணித்தா, சாப்பிட்டு கிளம்பட்டு. சட்டுப்புட்டு நீ சமைக்கணுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கல்யாண வீட்டுன்னு சொல்லி வீட்டுல சமையல் பண்ணு சொல்றியே. ஏன் கல்யாண வீடுனா வீட்டுல சமைக்க மாட்டியோ? சமையல் பண்ணி தந்துக்கிட்டு நீ எங்கேயும் போ. காலையில போகும்போது கடந்த பாத்திரம் அப்படியே கிடக்கு, கழுவிடாத. 4 வீட்டுல கதை பேச வீட்டு தந்தியோ? ஆமா, இவைய பார்த்தாவ. எனக்கு காலையில இருந்தே ஒரே தலை சுத்து, படுத்து கிடந்தேன். இப்பதான் எழும்புனேன். தலை சுத்தா? அப்ப கல்யாண வீட்டு மட்டும் எப்படி போவா? காலையில தான் தலை சுத்துன்னு சொன்னேன். இப்ப மத்தியானம் எல்லாம் சரியாயாச்சு. போமா. ஏன் நான் உன்னை எங்கேயும் வரல. என்ன இது போல சுவார் வச்சு தரேனத்தா, இல்ல நான் ஹோட்டல்ல சாப்பிட போறேன். கிறுக்கு மனசு மாதிரி பேசாதுங்க. கல்யாண வீடு இருக்குன்னு சொல்லி ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன்னு சொல்லுதியே. ஏன் அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வந்தா என்ன? சாப்பிட்டுட்டு 50 ரூபா கொடுக்கவா? நீங்க என்ன டீ பேசிட்டு இருக்கியா? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் ரூபா கொடுத்துக்கலாம். இக்கா இக்கா, உமா வேற வந்தாச்சு. இப்ப கிளம்பணுங்க. இக்கா கல்யாணம் ஆயிட்டு போமா. எங்க போறது? உன் அத்தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்லி நிக்காரு பாருங்க. செல்வா கூட கல்யாணம் ஆயிட்டு தான் போக போறான். உங்களுக்கு அதுல போய் சாப்பிட்டு என்ன? இக்கன்னா அவியலுக்கு காலையிலேயே சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன். அவிய கல்யாணம் விட்டு கூட வர மாட்டாவக்கா. இழுவ எந்த நேரத்துக்கு வந்தானி பாரு. பாரு, அவ பொறுப்பா செல்வாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கியா? உனக்கு தான் ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போதும், நீங்க ஓவரா பேசாதுங்க. சாப்பாடு தானே செய்து கொண்டு வர, போங்க. கொஞ்சம் புத்திமதி சொல்லி எடுத்து திருத்தி விடுவோமா? சரி அத்தா, திருத்திரியே. என்ன இழுவ, கல்யாணம் விட்டு போனேன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீ சுவாரா வச்சுட்டு இருந்த? நம்ம தாக்கா கல்யாணம் விட்டு போனேன்னு சொன்னேன். அவியல சாப்பாடு கொடுத்தே விட்டுட்டேன்க்கா. சுவாரதான் மிச்சம் கொஞ்சம் தா, இவியல கொடுத்து நம்ம கிளம்புவோம். சுவார மிச்சம் இல்லக்கா, மீதி கடந்ததை நாய்க்கு வேற வச்சுட்டேன் பாருங்க. இப்ப இந்த மனுஷனுக்கு சோற கொடுக்கலன்னா சண்டலே போட்டுட்டு இருப்பாரு. வாண கொஞ்சம் சின்ன பொண்ணு வீட்டுல போய் வாங்கிட்டு வருவோம். சரி வாங்க, பின்ன போயிட்டு வருவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம்.
உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.